பூட்டிருக்கா வீடு? வாய்க்காத தண்ணிப்பெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து நிறைஞ்சு ஆத்தண்ணி வீட்டுக்குள்ள வந்துட்டு வந்து தண்ணி வச்சு அம்மாக்கார உடம்பு சரியில்லை. தண்ணி வந்து 108 ஆம்புலன்ஸ் 108க்கு ஃபயர் சர்வீஸ் எல்லாரும் ஃபோன் அடித்தோம், யாரும் வரல. ரெஸ்கியூஸ்க்கு வந்துட்டுருக்கேன்னு சொல்லி தான் ஏமாத்துறாங்க. பக்கத்து வீட்டில் வச்சு பார்த்தோம், அதுக்குள்ளே முடியல, அம்மாவுக்கு முடியும், இறந்து போயிட்டாங்க. அம்மாவுக்கு என்ன வயசு? எப்படி? 35 வயசு ஆகுது. காப்பாற்ற முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், இங்கே எங்கேயுமே ஆக்சிஜன் இல்லை, மூச்சு முட்டு தான். ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லைன்ட்டாங்க. சிறுவண்டம் தாண்டி திருநெல்வேலி போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. இங்கே 3 ஹாஸ்பிட்டல்லையும் இல்லை. ஆக்சிஜன் இருந்தால் காப்பாற்றிடலாம். என்ன செஞ்சீங்க? இறந்து போயிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சாச்சு, அவ்வளோதான். நேற்று மதியம் காலையில் அடக்கம் பண்ணி. அவ்வளோ. இப்படி எப்படி அடக்கம் பண்ணி மயானத்துக்கு கொண்டு போனீங்களா? ஆமாம், கட்டில் வச்சு கொண்டு வந்து டயர் டியூப் கெட்டி தான் தண்ணியில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். கட்டில் டயர் டீப்பு காற்றடிச்சு கெட்டி தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். முடியல. ஹாஸ்பிட்டலில் ஊசி போட்டு ஆக்சிஜன் இல்லாமல் இறந்துட்டாங்க. எப்படி கொண்டு வந்தீங்க? எப்படி சம்மந்து கொண்டு வந்தீங்க? என்ன எப்படி அடக்கம் பண்ணீங்க? கட்டில் தான் டீப்பு கட்டி 4 பேர் தூக்கிட்டு தான் வந்தோம். தண்ணியில் வெளில தூக்கிட்டு வந்தோம். அங்கே வீடுலாம் முங்கிட்டு, வீடு முங்கி மாடிலாம் தெரியல. 4 பேர் பக்கத்தில் எல்லாரும் ஹெல்ப் பண்ணி தான் கொண்டு வந்தோம், காப்பாற்ற முடியும். யாரும் வரல. முந்தான நைட்டு நேற்று எரிச்சிங்களா? நேற்று காலையில் நம்ம கொண்டு வந்து அடக்கம் பண்ணோம், எரிச்சோம். உங்கள் பேருங்க? ஸ்ரீராம். வயசு? வயசு 20. தங்கச்சி அம்மா ரொம்ப மழை பெஞ்சு நீ வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு பக்கத்து வீட்டில் இருக்கும். அந்த நேரத்தில் வீட்டில் கொஞ்சம் உடம்பு மூச்சு முட்டிக்கிட்டுனால எனக்கு பயிர் சர்வீஸுக்கு ஃபோன் அடிக்கும். இந்த இப்போ அனுப்பி விடுதேன், அவங்க அட்ரஸு ஃபோன் நம்பர் அதுதாங்க எல்லாம் நாங்கள் கேட்காங்க. வர ஏதாவது மறுபடியும் 10 நிமிஷம் கழிச்சு அடிச்சா அதை வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 நாளாக ஏமாற்றிட்டாங்க. அதை முடியாத விதத்தில் இந்த கட்டில் டீப்பை கட்டி அது தூக்கி தண்ணியில் போட்டு கொண்டு போய் கொஞ்சம் முடியல ஐயா. அப்படி எரிச்சு சொல்லுவீங்க. அப்படி எங்களால் முடிஞ்சாலும் இருக்க பக்கத்தில் ஆட்களை கூப்பிட்டு வந்து எரிச்சிருக்கோம். முடியல. நாங்கள் எவ்வளோ பண்ணி பார்த்தோம். எனக்கு 2 பிள்ளைகள், ஒரு பையன் ஒன்று, ஒரு பொண்ணு ஒன்று. ரொம்ப முயற்சி பண்ணாதான் முடியல. யாராவது கொஞ்சம் பரிசு யாராவது வந்துருந்தாங்களா? சுற்றி சுற்றி பையங்களை இருக்க வர முடியல. யாரும் ஃபோன் அடித்தாலும் போக மாட்டேங்குது. கவர்மெண்ட் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. லோக்கல் உள்ள விவசாயிக்கு ஃபோன் அடித்தா அவங்க ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் மாடியில் வச்சு எவ்வளோ பார்க்க முடியும் பார்த்துடுங்க, அதோட ஒன்றும் செய்ய முடியாதுட்டாங்க. தெரிஞ்சிருந்தா கூட நாங்கள் வந்திருப்போம். 108 தான் என்ன செய்யுதுங்க, மூச்சு விட்டுதுமா ரொம்ப முடியாமல் இருக்காங்க, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுக்கு இந்த வந்துருக்கேன் ஆள் அவங்க வந்துடுவாங்க. யாருமே வரல இதுவரை, இன்னி வரைக்கும் ஒன்றும் கேட்கல. சாலைகளில் வெள்ள நீர் வடிந்ததற்கு பின்பாக, சாலைகளை அணுக முடிந்ததற்கு பின்பாக நாம் இந்த வழியாக கருங்குளத்திலிருந்து திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமமாக நாம் நேரில் செல்கிறோம். ஒவ்வொரு கிராமமும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று நேரில் அந்த கிராமங்களுக்கு உள்ளே சென்று அந்த மக்களை சந்தித்து பேசுகிறோம். அந்த பாதிப்புகளை முழுவதுமாக பதிவு செய்து வருகிறோம். தற்போது ஸ்ரீவைகுண்டம் அடுத்து இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரில் இருக்கிறோம். மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளான
ஊர்களில் ஆழ்வார் திருநகரியும் ஒன்று. மிகப்பெரிய என்றால் 2 ஒரு 10 அடி உயரத்திற்கு முழுமையாக தண்ணீர் தேங்கி இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் கழிச்சு இந்த அளவுக்கு என்னுடைய இடுப்பு அளவுக்கு தண்ணி வருதுன்னா அப்போ 3 நாள் முன்னாடி 10 அடி தண்ணி தேங்கி இருந்திருக்கு. இப்போவும் தண்ணி வடியல. தாமிரபரணி ஆற்றுக்கு போகக்கூடிய அந்த பிரதான கால்வாய் ஒன்று இங்க போகுது, ஆழ்வார் திருநகரை ஒட்டி, அந்த ஊரை ஒட்டி. அந்த கால்வாயினுடைய கரையில உடைஞ்சு தண்ணி மொத்தமும் உள்ள வந்துருச்சு. ஆழ்வார் திருநகருடைய பாலம் இடிஞ்சு ஒட்டி நிற்குது. எந்த நிமிஷமும் அந்த பாலம் உதிர்ந்து முழுமையா இந்த ஊரையும் அந்த ஊரையும் 2 ஊரையும் இணைக்கக்கூடிய மொத்த போக்குவரத்து நிறுத்தப்படும். மக்கள் நடந்து போய் தான் இது வரைக்கும் போறாங்க, அதுவும் முழுமையா நிறுத்தப்படும். ஆழ்வார் திருநனுடைய பாதிப்புகள் எல்லாம் இன்னும் தண்ணீர் முழுமையாக அங்கு வடிவதற்கு எத்தனை நாள் ஆகும் என்று கணிக்கவே முடியவில்லை. அந்த அளவுக்கு ஆற்றினுடைய கால்வாயில் முழுமையாக தண்ணீர் மேல்மட்டம் வரை தொட்டு செல்கிறது. அந்த ஆற்றினுடைய தண்ணீர் போக்கு குறைந்தால் மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் வடியும் என்ற அளவுக்கான சூழ்நிலை ஆழ்வார் திருநகர் நிலவிக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு 3 நாட்களாக எந்த மின்வசதி இல்லை, அவங்க போன் நெட்வொர்க் இல்லை, அவங்களுக்கான உணவு இல்லை, முழுமையா வீடு 10 அடி தண்ணினா வீடு, எல்லா வீடுகளுக்குள்ளும் முழுக்க தண்ணி. அவங்க வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, எல்லா பீரோ எல்லாமே போச்சு, எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே போச்சு. எதுவுமே அவங்களுடைய வாழ்க்கையை முழுமையா இழந்துட்டு முதல்ல இருந்து அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிற நிலைமையில இந்த மக்கள் இருக்காங்க, ஆழ்வார் திருநகரி மக்கள். இதுல அதி உச்சமான ஒரு சோகம் என்னன்னா, இது பெருமாள் அப்படிங்கிறவருடைய வீடு. அந்த வீட்டில் அவருடைய மனைவி முப்பிடாதின்னு 35 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அவங்க மழை வெள்ளத்துல தண்ணிக்குள்ள சிக்கிக்கிட்டு அவங்க உடனடியா மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்கள மாடியில கொண்டு போய் வச்சிருந்திருக்காங்க. வீட்டோட மொட்டை மாடியில காப்பாற்ற முடியல. அங்கிருந்து உடனடியா அவங்களுக்கு மூச்சு திணறல் அதிகமாகும் போது அவங்களை எங்க கொண்டு போறோம்னு தெரியல. தலைக்கு மேல 10 அடி உயர தண்ணி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க இருக்க மக்கள்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி கட்டில்ல அவங்கள படுக்க வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாம தண்ணியில ரொம்ப கஷ்டப்பட்டு சமந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆழ்வார் திருநகரி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்க ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, கைவிரிச்சிட்டாங்க, மருத்துவமனை கைவிரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னு தெரியல. தீயணைப்புத்துறை தொடர்ச்சியா கூப்பிட்டு பார்த்திருக்காங்க, தீயணைப்புத்துறை வரல. போலீஸ்ட கேட்டிருக்காங்க, எதுவுமே முடியல. இதெல்லாம் நடந்து முடியும் போது பரிதாபமா அந்த அம்மாவுடைய உயிர் பறி போயிருக்கு. அப்புறம் வேற வழியே இல்லாம பக்கத்துல சாலையில மேட்ல, கம்மாய் கரை மேட்ல வச்சு அவங்களுடைய உடலை தகனம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இந்த பெரு வரலாறு காணாத மழை பாதிப்பினுடைய அதி உச்ச சோகங்களாக நினைவில் கொள்ள வேண்டியவை. என்னென்ன பிழைகள் நடந்திருக்கிறது, எவ்வளவு பெரிய பாதிப்பை இந்த மக்கள் சந்தித்திருக்காங்க அப்படின்னு கேட்கணும். அதுக்கு முன்னாடி அந்த அம்மா இறந்த முப்பிடாதி அக்கா, அவங்களுடைய அந்த இறப்பின் கணம் எப்படி இருந்தது, அந்த நிமிடம் எவ்வளவு பதற்றத்தோட இந்த மக்கள் இருந்தாங்க அப்படின்னு பேசலாம். இவங்க தான் அவங்களுடைய இறப்பின் போது கூட இருந்தவங்க, அந்த அம்மாவை சுமந்துகிட்டு போனவங்க இவங்க தான். சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? வெளில வந்தவங்களுக்கு பயம் கொடுத்தோன்னே ரொம்ப மூச்சு திணறலான மாதிரி இதாகிட்டு, அப்போ இங்கே வெளியே கூப்பிட்டு வந்தோம். அவங்களால நடக்க முடியல. தண்ணியும் வர 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 மேலே ஏற ஆரம்பிச்சிட்டு, அப்போ பக்கத்து மாடி கூட்டி போயிருந்தோம். மாடியிலே மழை நனைஞ்சிட்டே இருந்தாங்க. ஃபீவர் ஆகிட்டு, மூச்சு திணற கொஞ்சம் ஓவர் ஆகிட்டு, அப்போ தண்ணி இது ஃபுல்லாக வீடெலாம் முங்கி மாடியிலே டச் ஆகி மேலே உள்ள தண்ணி வர மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ கட்டில் எடுத்து அண்ணன் எல்லாம் சேர்ந்து தான் கட்டில் எடுத்து கீழே டியூப் கட்டி இந்த 10 அடி வெள்ளத்துலேயும் சமந்து கொண்டு போனோம். ஆஃப்ரிக்கா கொண்டு போய் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், அவங்களும் கை வச்சிட்டாங்க. மறுபடியும் அங்கேருந்து இங்கே கொண்டு வர முடியாது, எதுவுமே பண்ண முடியல. லாஸ்ட்டாக அவங்க பொண்ணு இங்கே மாட்டிக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் லாஸ்ட்டில் ஒன்றும் பண்ண முடியாமல் ஒரு கரையில் வச்சு சொந்த பந்தங்கள் யாருமே தெரியாது. என்ன நினச்சிருக்காங்க, 30 இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க போனது யாருக்குமே தெரியாது. அவங்க இன்னும் இருக்காங்கன்னு தான் உள்ள நம்பிட்டு இருக்காங்க. ஒரு சில ஆளுக்கு தெரியும், வந்தவங்க வந்து பேசிட்டு போகிறாங்க. மற்றவங்க ஃபுல்லுமே அதை பற்றி இருப்பாங்க. எந்த கவர்மெண்ட்லேருந்து யாருமே இன்ன வரைக்கும் வந்து பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆக்சிஜன் தான் அவளை காப்பாற்றிருக்கலாம். எந்த ஹாஸ்பிட்டலுமே ஆக்சிஜன் இல்லைன்ட்டாங்க. லோக்கல் இங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் சரி, ஒன்றுமே பண்ண முடியாதுட்டாங்க. அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியல. ரைட். அவங்களுடைய இறப்புக்கு பின்னால உங்களால் என்ன பண்ண முடிஞ்சது? உடலை தகனம் பண்ணுறது கூட என்ன சிரமப்பட்டீங்க? நாங்கள் உலக தயார் பண்ணதுக்கு அவங்க இறந்துட்டாங்கிற செய்தி கேட்ட உடனே அவங்க வந்து கட்டில் போட்டு தூக்கி டீப்பு போட்டு எல்லாம் இது பண்ணி முயற்சி பண்ணி நாங்கள் அங்கே சேர்ந்து வர முடியலை. முடியாத பக்கத்தில் இந்த சகோதரர்கள்லாம் தீப்பு போட்டு கட்டில் போட்டு தூக்கி அவங்க கூட்டி கொண்டு போய் இந்த கால்வா ஆற்று மேலே வந்து வச்சு போலீஸ் உதவியோட
போலீஸ்காரங்க வந்து உதவி அவங்க வந்து வந்தாங்க. என்னப்பாச்சு ஏதாச்சும் இறந்த பிறகு மெயின் ரோட்டு கொண்டு போன பிறகு தான் நாங்கள் வெள்ளத்தை செலுத்த பிறகு தான் அவங்க காவல்துறையை வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணி எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை, யாருக்குமே எந்த இதுவும் எங்களுக்கு தகவல் கொடுக்கல. வெளில வர அபாய நிகழ்ச்சி எங்களுக்கு தகவல் கொடுத்தா கூட எங்களுக்கு உயிரை காப்பாற்ற முடியும். நம்ம முன்னுக்கூட்டி எங்களுக்கு உடல்நிலை சரியாதவங்கள நாங்கள் ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துக்க முடியும். எங்கள் சூழ்நிலை என்னன்னாக்கா குழந்தை குட்டியெல்லாம் நாங்கள் வச்சுக்கிட்டு தவிச்சு டைப்பு எங்களுக்கு அந்த மாட்டு உடனே இருக்கும். ஆனால் அவங்கள வந்து அந்த கரைகளை வச்சு எங்களுக்கு தகனம் பண்ணி அவங்கள வந்து அங்கேயே தகனம் பண்ணியாச்சு. தகனம் பண்ணது அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் அவங்க இழப்பு வந்து யாருக்கும் தவிர்க்க முடியாது. இழப்பு ஒரு 35 வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு. 35 வயசுல அவங்க இந்த இழப்பு வரும்னு யாரும் நினைக்கல. என்ன செய்யறது ஒன்றும் புரியல. ஒரு முன்னறிவு இதுவரைக்கும் சட்டமன்ற தொகுதியில இருந்தோ இல்ல பேரூராட்சி தலைவரோ யாரும் உங்களுக்கு எட்டி பார்க்கல. குழந்தைகளுக்கு உணவுக்கு என்ன செய்தாங்க, குடிக்க தண்ணிக்கு என்ன செய்தாங்க, மாட்டு உரை இருக்கா, யாருமே இதுவரைக்கும் எதுவுமே வரல. இன்னும் அந்த வெள்ளத்தில் தவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஏரியா மக்கள் பூரா அந்த வெள்ளத்தில் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பாலம் வேற உடைய போது, பாலம் உடஞ்சிச்சுன்னா அங்கே ஒரு 3 ஊர்கள் இருக்கு. அந்த 3 ஊர்களும் கண்டிப்பாக துண்டிக்கப்பட்டு இன்னும் அவங்களுக்கு உணவோட இப்போ ஒரு சில உணவுகள் போயிட்டு அதோட போகிறதுக்கு தடைப்பட வாய்ப்பு இருக்கு. இந்த பாலம் உடனடியாக சரி செய்ய வேண்டும். இந்த மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும். இந்த மக்கள்லாம் இன்னும் பட்னி இந்த குழந்தைகளோட பசி பட்னியோட இந்த மாடியில் ஹெலிகாப்டரை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு உணவு பட்டனோட நம்ம யாரும் வழங்கலை. அவ்வளோ ஒரு பசி பட்னியோட இருக்காங்க. 4 நாள் ஆச்சு சார். 4 நாளைக்கு உணவுக்கு என்ன சார் செய்வாங்க? குழந்தைகள்லாம் இருக்காங்க, பாலுக்கு என்ன செய்வாங்க? யாருமே எட்டி பார்க்கல. இப்போ எஸ்பி வந்தாங்க, அவங்ககிட்ட ஒன்று அறிக்கை விட்டணும். ஊரை சுற்றி தான் எல்லாம் ஹெலிகாப்டர் வரக்கூடிய எங்களுக்கு இன்னும் ஒரு உணவு பட்டணும், ஏதாவது ஒரு தண்ணி பாக்கெட்டு, குடிக்க தண்ணி குடிச்சாவோட வாழ்ந்துடலாம். அந்த குடிக்க தண்ணியோட இல்லாமல் அவ்வளோ தவிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். ஆழ்வார் திருநகரில் நடந்திருக்கிற சம்பவம், அந்த சம்பவத்தின் வழியாக அவர்கள் தெரிவிக்கக்கூடிய வார்த்தையின் வழியாக நாம் உணரக்கூடிய சோகம் என்பது அதி உச்சம். அது நாம் உயிர் அவங்கள காப்பாற்ற முடியல, காப்பாற்ற முடியாம உயிரிழந்துட்டாங்க. உயிரிழந்தவங்களை அடக்கம் பண்ண முடியல. அவங்கள கொண்டு போய் ஏதோ ரோட்டு மேட்டில் வச்சு எரிச்சிருக்காங்க. எரிச்சதுக்கு அப்புறம் இதுவரைக்கும் உணவு இல்லாம தவிக்கிறாங்க. சுத்தி இவ்வளவு தண்ணி இருக்கு, குடிக்க தண்ணி இல்லைங்கிறாங்க. எவ்வளவு பரிதாபம் அது. ஆழ்வார் திருநகரிய இருக்கக்கூடிய அந்த பாலம் உடைஞ்சிருச்சுன்னா அதுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய 3 கிராமங்களுக்கான உணவுகள் இதுவரைக்கும் போய்கிட்டு இருக்க ரொட்டியோ பிரெட்டோ எதுவும் இனியும் போக முடியாது. மொத்தமா அவங்க இழந்து மிகப்பெரிய சேதத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இங்க உடனே மீட்பு படை வரணும். ஹெலிகாப்டர் தலைக்கு மேல வட்டம் அடிக்குது, எங்களுக்கு ஒரு பொட்டணம் கூட கொடுக்கல, எதுவும் கொடுக்கல அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. உடனடியா இங்க மீட்பு படை வரணும், குவிக்கப்படணும், மக்கள் பத்திரமா வெளியேற்றப்படணும். பாலம் உடையிற பட்சத்தில் அங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அதுக்கு முன்னால பத்திரமா மீட்கப்படணுங்கிற மிக முக்கியமான ஒரு அபாய சூழல் நிலவுது. இன்னும் பேசலாம். அக்கா, என்னென்னலாம் இழந்திருக்கீங்க? எவ்வளவு பெரிய இழப்பு? எங்களுக்கு இழப்புனா நிறைய தான். நாங்கள் வச்சிருக்க எலக்ட்ரானிக் பொருள் பூரா எல்லாமே தண்ணியில் போயிடுச்சு. எந்த பாத்திரம் போச்சு, துணிமணி போச்சு, எவ்வளோன்னு தெரியல. மாடு, ஆடு, கோழி, நாங்களாம் விவசாயிகள். எங்கள் ஆடு, மாடு, கோழி எல்லாம் தண்ணியிலே அடிச்சுட்டு போயிடுச்சு. எங்கள் வாழ்வாதாரமே அதுதான். எல்லாமே அடிச்சுட்டு போயிட்டு வீட்டில் எல்லா திங்ஸும் சாப்பிட கூட கஷ்டப்பட்டு தான் இருக்கும். உங்க பக்கத்து வீட்டில் இருந்த முப்புடாதி அக்கா வந்து இப்போ இல்லை. அந்த அவங்களுடைய அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் நாங்க தான் அவங்க கூட இருந்தோம். நாங்க தான் கட்டில் போட்டு, அது கட்டிலுக்கு மேல டியூப் போட்டு அவங்களுக்கு எத்தனை பேரை காலையிலேருந்து நாங்க எல்லா தகவல் மையத்தும் கொடுத்தோம். யாருமே ரெஸ்பான்ஸ் கொடுக்கல எங்களுக்கு. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கழுத்துக்கு மேல தண்ணி, தலை வரைக்கும் தண்ணியில தான் அந்த கட்டில வச்சு அதுக்கு மேல டியூப் போட்டு அவங்களுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு வெண்ணியோ காஃபியோ போட்டு தான் அந்த உயிரை நாங்க அவ்வளவு நேரம் பிடிச்சி வச்சிருந்தோம். கடைசியில போயிட்டு இவங்க எங்க வீட்டுக்காரங்கெல்லாம் சேர்ந்துதான் கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வந்தாங்க. முடியல. அப்பமே அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அன்கான்சியஸ் போயிட்டாங்க. அந்த தண்ணி வேற, மாத்து துணி கூட இல்ல, கொண்டு போக முடியல. தலைக்கு மேல வச்சா கூட பேக்க வச்சா தண்ணி இழுத்துரும். அவ்வளவு தண்ணி, ரொம்ப தண்ணி போச்சு. அதனால கொண்டு ரொம்ப பெரிய இழப்பு அந்த அக்கா இருந்தது எங்களுக்கு. அவங்க இந்த இழப்புங்கிறது எப்படி ஈடு செய்ய போறாங்கன்னு தெரியல. இந்த தலைக்கு மேல இருக்கக்கூடிய தண்ணிய கற்பனை பண்ணி பாருங்க. உடம்பு முடியலன்னா சிட்டிக்குள்ள ஏதோ ஒரு இடத்துக்கு காய்ச்சல்னா உடனே போக முடியுது. இவங்க உயிருக்கு போராடி இருக்காங்க.
மூச்சு திணறல் வந்து கடைசி நிமிஷத்துல உயிரை காப்பாத்துறதுக்காக ஏதோ இவங்க வீட்டுல இருந்து வெந்நீரை வச்சு அதை வச்சு இதை வச்சு கொடுத்து உயிரை காப்பாத்திருக்காங்க. கொற்ற மழை, வீடு முங்கிருச்சு, தலைக்கு மேல வெள்ளம். தலைக்கு மேல வெள்ளம்னு வார்த்தையில சொல்றோம், நிஜமாவே ஆழ்வார் திருநகர்ல தலைக்கு மேல வெள்ளம் இருந்திருக்கு. மக்கள், அப்ராணி மக்கள், எளிய மக்கள் தவிச்சு போயிருக்காங்க. அவங்க தலைக்கு மேல இருக்க வெள்ளத்துல அந்த மக்காவோட உயிரை காப்பாத்த கடைசி நிமிஷம் வரைக்கும் முயற்சி பண்ணி பரிதாபமா தோத்து போயிருக்காங்க. எந்த உதவியும் கிடைக்கல. யாருக்கோ போன் பண்ணிருக்காங்க, எங்க தீயணைப்புத்துறையை கூப்பிட்டுருக்காங்க, பேரூராட்சி தகவல் சொல்லியிருக்காங்க. யாரும் உதவ வர முடியாத அளவுக்கான சூழல் இந்த இடத்துல இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அரசாங்கம் சரி இவ்வளவு நடந்துருச்சு, ஓரளவுக்கு தண்ணி இறங்கிருச்சு, இடுப்பளவு தண்ணி நிக்குது, இப்பவாது யாராவது நாடாளுமன்றமோ சட்டமன்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள் யாராவது வந்திருக்காங்களான்னு கேட்டா ஒருத்தர் கூட இதுவரைக்கும் வரல. இவ்வளவு பெரிய துயரத்துல ஆழ்வார் திருநகரி மக்கள் இருக்காங்க. அரசு உடனே களத்துக்கு வரணும். மிகப்பெரிய இழப்பீடு இந்த மக்களுக்கு தரப்பட வேண்டும். எனவே அதை கணக்கீடு செய்து உடனடியாக களத்தில் இருந்த அந்த மக்களுடைய துயரங்களை துடைப்பதற்கு துரித நடவடிக்கை அரசு எடுக்கணுங்கிறதா மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கு. நியூஸ் 18 செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணனுடன் வெற்றி.